எனிவே ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரெயின் செம்ம ரெயின் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் என்னால் ஃபுட்டேஜ் கவர் பண்ணவே முடியல. ஸோ அதனால தான் சொல்கிறது, ரோடு சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் எடுக்கணுக்கு எவ்வளோ நான் ட்ரை பண்ணேன், என்னால் எடுக்க முடியல. ஷார்ட்ஸாக தான் நான் மொபைல் எடுத்துகிட்டே வந்தேன். ஒன்றுமே பண்ண முடியல. செம்மையான ரெயினுங்க. ஆனால் வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறது, போகும்போது தான் எடுக்க முடியல. சரி, வரும்போது நாள் எடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபுட்டேஜ் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ ரெயின். இப்போ செம்ம அடின்னு அடித்து ஊற்றிடுச்சுங்க. ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக தண்ணி தான். எடுக்கவே முடியல. கேமராவே நான் டக்குன்னு கலட்டி உள்ளே வச்சுட்டேங்க. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா ரோடு சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் வியூ வந்துட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. அப்படியே ஸ்னோவும் அப்படியே பயங்கரமாக அப்படியே பக்கத்துலேயே வந்துட்டு ரெயினும் பெஞ்சிட்டு இருக்குங்க. ஒன்றுமே என்னால் பண்ணவே முடியலை. எல்லாத்தையுமே டக்குன்னு எடுத்துருங்க பாருங்க. ரெயின் லைனரே கழட்டவே இல்லை. நான் மேலே அப்படியே போனது தான், ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. நல்லா சில்னஸாக இருந்துச்சு. ஏறும்போதே நான் தான் சொன்னலாங்க, ஏறும்போதே ஓரளவுக்கு சில்னஸ் இருந்துச்சு. ரெயின் அப்படியும் ஒரு ரெயின் நான் கவர் பண்ணிட்டு தான் வந்தேன். அதுக்கு மேலே நான் ஒரு கட்டத்துக்கு மேலே எடுக்கவே முடியல சுத்தமாக. சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால தான் சரி ஓகே, போகும்போது எடுக்க முடியல, சரி இறங்கும் போது நாள் எடுத்து காட்டுவோம். நல்லா இருந்துச்சு. ரோடு வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படி பெண்டாக கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஷார்ட்டான ரோடு தான். பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் டிக்கெட் எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. எப்படின்னா கீழே வந்துட்டு வெஹிக்கிள் இது பண்ணும்போது வந்துட்டு ஒரு 20 வாங்குகிறாங்க. அடுத்து வந்துட்டு ஒரு பர்சனுக்கு 10 rupees சம்திங் வாங்குகிறாங்க. கேமரா வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா கேமரா தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நான் கேமரா எடுத்துகிட்டே போகல, வண்டியில் வச்சுட்டு போயிட்டேன் கேமராஸ்லாம். ஃபுல்லாக ரெயின், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. செம்ம ரெயின். சரி என்ன பண்ண முடியும், விட்டா போந்தா சாமின்ற மாதிரி ஓடிட்டேன். அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியல. கேமராலாம் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டேன். ஸோ மொபைலில் தான் ஓரளவுக்கு எடுத்தேன். நான் அதுவே தொட்டப்பெட்டாவே நான் மொபைலில் தான் வியூலாம் எடுத்தேன். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வியூ. நல்லா கொஞ்சம் டார்க்கியாக, கொஞ்சம் லைட்டாக அந்த பக்கம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் போகும்போது ரெயினும் பெஞ்சிக்கிட்டே இருந்தது, விடவே இல்லை. நானும் அப்படி இப்படி விட்டுரும், நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வாய்ப்பே இல்லை. அதனால தான் என்னால் கவர் பண்ணவே முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். பட் எங்கிட்ட ஒரு ரோடு போகுது, பட் எங்கிட்ட போகணும் எனக்கே தெரியல. சரி, கரெக்டாக தான் போகிறோம். ஆனால் செம்மையான என்ன சொல்கிறது, ஏற்றமாக இருக்குது. ரோடு போல செம்ம ஹெவியாக மேடு மாதிரி இருக்கா. செம்மையான வண்டி போகும்போது நானும் க்ரூஸ் பண்ணி பார்த்தேன். வண்டி அந்த அளவுக்கு திரிக்கவே இல்லை. ஓரளவுக்கு தான் 20 above தான். 20க்கு மேலே போகல வண்டி. டார்க்கு திணறி தள்ளிட்டான். நானும் சரி போகும்போது கொஞ்ச நாளும் ரெயின் வந்து விடும், ஒரு ஃபுட்டேஜ் கொஞ்ச நாள் ஒரு கிளிப்னாலும் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எதுவுமே இல்லை. இப்போவே பாருங்கள், அந்த ட்ரீயில் இருக்கிற தண்ணி வந்து சொத்துன்னு அந்த என்ன சொல்கிறது ஹெல்மெட்லேயே விழுகுது. அது ஒரு சவுண்டாக டம்னு விழுந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் எப்படினாலும் போகும்போதுனாலும் அந்த ஃபுட்டேஜை கவர் பண்ணிடுவோம், அந்த நேச்சரை அப்படின்னு நினச்சிட்டு தான் சரி ஓகே இறங்கும் போதுனாலும் அதை நம்ம கவர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நின்று வெயிட் பண்ணி, ட்ரெயின் நிற்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி வந்து அந்த ஃபுட்டேஜை கவர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்காக. அகைன் நம்ம இன்னி எப்போ ரைடுங்க வர போகிறோன்னு தெரியாது. ஸோ வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறதுல தப்பே இல்லைங்க, இந்த சீனரியை கவர் பண்ணுறதுக்கு. பார்த்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதான் அந்த இது மாதிரி பூத்து மாதிரியே டிக்கெட் அங்கே வந்து இது பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. வரும்போது சார்ஜ் பண்ணுறாங்க, போகும்போது விட்டுறாங்க. பட் இதில் வர்ற வண்டிங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக விட்டுறது, அது என்னன்னு தெரியல. எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஊட்டின்னு நினைக்கிறேன். இது கீழே வருது.
அகெயின் வியூஸ் நல்லா இருந்துச்சுங்க. நான் பார்த்தேன், வியூஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, மேலே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் க்ளவுடியாக ரெயின்ஃபாலாக இருந்துச்சா ஒன்றுமே பண்ண முடியல. மொபைலில் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. சூப்பரான வியூ இருந்துச்சு. பட் ஆனால் கேமராவில் எடுக்கலான்னு நினச்சேன், எடுக்க முடியல. ஃபுல்லாக பேட்டரிலாம் தனித்தனியாக கழட்டி போட்டோன்னா ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் காய போடுவோம்னு பேட்டரிலாம் கழட்டி தனித்தனி டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் மொபைலில் தான் எடுத்தேன், வச்சுட்டு போயிட்டேன் கேமராவை. அங்கே நம்ம இறங்கிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சுங்க மேலே நின்று பார்க்கும்போது. அந்த இதுலேருந்து பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. சின்ன சின்னதாக அந்த ரோடு இதெல்லாம் கோர்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு பார்த்தேன். பட் ஆனால் அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, நம்ம இப்போ என்ன சொல்கிறது கேமரா லெவலில் இருக்காது, ஓரளவுக்கு இருந்துச்சு. பார்த்தேன். என்ன சொல்கிறது, டெலிஸ்கோப்பிக்கில் பார்க்கலான்னு பார்த்தா அது வந்து மோசமான வானிலை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு போர்டே போட்டாங்க. பட் அது என்ன பண்ணுறதுன்னு விட்டுட்டேன் நானும். பட் டெலிஸ்கோப்பில் பார்த்தா மேட்டுப்பாளையம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம நேரத்துக்கு வந்தது இல்லையே. அதனால் சரி அப்படியே நீ வந்துட்டு அப்படியே போகிறவல்ல அப்படியே நம்ம இறங்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். நீ வந்து பிளான் வந்துட்டு நீ இறங்குறது தான். முடிஞ்சளவுக்கு நம்ம ஃபுட்டேஜஸ்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கோத்தகிரியே 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது போ. அடுத்த அப்டேட்டை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி போட ஆரம்பிச்சிடுவேன் வீடியோஸ் வந்துட்டு. முக்கால்வாசி வந்துட்டு ஷார்ட்ஸ் நான் வந்து அந்தளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஃபுல்லாகவே லென்த்தி வீடியோஸாக தான் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்ஸு எடுக்க முடிஞ்சால் எடுத்து நான் போகும்போது நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இந்தளவுக்கு நான் கொஞ்சம் இது பண்ண முடியுமோ உங்களுக்காக தான் மெனக்கட்டு என்ன சொல்கிறது எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் நம்பிக்கை இருக்குது, என்னால் அச்சீவ் பண்ண முடியும். எனக்கும் சில பல ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்குது. செய்வோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. டீ பார்க் கோயம்புத்தூர் 85 கிலோமீட்டர்ஸ். அகெயின் அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த ஸ்மோக்கி தெரியுது பார்த்தீங்களா? இந்த மழை பேஞ்சதுக்கு அதுக்கும் சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. பார்த்தீங்களா என்ன ஒரு வியூ பார்த்தீங்களா? செம்மையாக குளிர வேறு செய்யுதுங்க. ஃபுல்லாக நனைஞ்சிட்டேனா, பேண்ட்டு வேறு சும்மா நனைஞ்சிருச்சுட்டேன். ரெயின் கோட்டு கூட ரெயின் லைனர் கூட வச்சுக்கோங்க. பேண்ட்டுக்கு வந்து எந்த ரெயின் லைன் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். என்ன பண்ணுறதுன்ட்டு சரி அப்படியே தான் போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, நம்ம ஸ்டே பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸை என்ன சொல்கிறது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட நீ ஸ்டே பண்ண போகிறது கிடையாது, ஒரே ரைடு தான். நம்ம இறங்க தான் ஆரம்பிப்போம். மஸ்ட்டு வந்து நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். முடிஞ்சளவுக்கு மஸ்ட் வந்து கவர் பண்ணிட்டேன். முடியாத என்ன சொல்கிறது கவர் பண்ணால் முடியாத பிளேசஸ் வந்து தற்காலம் என்ன சொல்கிறது இதாக தான் தள்ளி தான் போயிருக்க தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஃப்யூச்சரில் வந்து அதையும் கவர் பண்ணிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு. நம்ம கவர் பண்ணாத பிளேசஸாக இருக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் விட்டது வந்து சந்தனக்காடு, அப்புறம் வந்துட்டு முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட். அது வந்து முதுமலை வந்து எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதனாலனா நம்ம பைக் ரைடிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜீப் சஃபாரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு அதை நான் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டேன். பட் ஆனால் சந்தனக்காடு வந்து நம்மளால் பண்ணியிருக்க முடியும். இதே மாதிரி தான் ரெயின்ஃபால் ஆகிடுச்சு. நம்ம அதை பண்ணியிருந்தால் இது ஃபுல்லாக டிலே ஆகிருந்திருக்கும். தொட்டப்பேட்டை வந்து 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அது தள்ளி போய்டும், அதுக்கு இது பண்ண முடியாது அப்படின்ட்டு அதை வந்து நான் இது பண்ண வந்துட்டேன், ப்ளாக் பண்ண வந்துட்டேன். அண்ட் என்ன சொல்கிறது வேறு பிளேசஸ் வந்து எனக்கு மany பிளேசஸ் இருக்கும். லோக்கல் பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியும். நமக்கு வந்து நம்ம நாலேஜ் கட்டின தவிர்த்து இது வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு.
அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நாலேஜுக்கு எவ்வளோ வெட்ட முடியுமோ அந்தளவுக்குலாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். அரவுண்டு எல்லாமே நம்ம இது பண்ணிட்டோம். நீ வேறு எந்த பிளேஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பின் பண்ணலாம். நான் வந்து அடுத்து அதை இது பண்ணுறது பிளாக் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஆகிடுவேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அகெயின் ஆனால் ரோடு வந்து பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து கோத்தகிரி ரோடுன்னு நினைக்கிறேன். கோத்தகிரி ரோடு தான். அகெயின் பாருங்கள், மேட்டுப்பாளையம் இது வழி போகலான்னு நினைக்கிறேன். ஸோ மேட்டுப்பாளையம் அது வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். பட் இந்த ரோட்டில் நான் அது வரைக்கும் நான் வந்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம். அகெயின் நம்ம நெக்ஸ்ட் மூமெண்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மூமெண்ட்ஸ் அண்ட்